யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி அன்னூர் அரசின் மற்றும் ஒரு அறிவிப்பு. 5 போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை. அமெரிக்காவில் மரத்து போன பஸ்ஸின் காலின் பின்னணியில் வெளியான உண்மை அறிக்கை. அலிபாபாவும் 40 திருடர்களும் பங்கேற்ற நொக்கி கொடை பேரணி. அனுரவுக்கு முழு ஒத்துழைப்பு நிலைப்பாட்டை அறிவித்த மனோ எம்பி. கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மக்களின் ஜனநாயக உரிமைக்கென போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் வர முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர். அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்பட்டது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றது. இறந்த தங்களுடைய உறவினர்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும். பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்றார். இதேவேளை உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிய உரிமை மக்களுக்கு உள்ளது. எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என முன்பு அமைச்சர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் புறநகரான நொகேகொடையில் உள்ள ஆனந்த சமர்கோன் திறந்த வெளியரங்கில் ராஜபக்சேக்கள் மற்றும் அவர்களின் பங்காளிகள் நேற்று முன்தினம் கடும் மழைக்கு மத்தியில் ஒரு பலபரீட்சையை நடாத்தி காட்டியிருந்தனர். ராஜபக்சேக்களின் எதிராளிகள் என்ற வகையில் அனுரு தரப்பு நொகேகொடைக்கு செல்லும் வீதியில் பச்சை புல்கட்டுகளை கட்டி தொங்கவிட்டு எருமைகள் மட்டுமே பேரணியில் கலந்து கொள்ளும் என்று ஒரு எள்ளல் செய்தியை கொடுத்தாலும் ராஜபக்சேக்கள் மற்றும் அவர்களின் பங்காளிகள் நேற்று முன்தினம் கடும் மழைக்கு மத்தியில் ஒரு பலபரீட்சையை நடாத்தி காட்டினர். இந்த பேரணியில் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதாக ராஜபக்சேக்கள் குரல் கொடுக்க அவர்களின் கட்சியின் நிறுவனர் பெசில் தனது இடது கால் மறந்துவிட்டது என நீதிமன்றத்திற்கு நேற்று சொல்லி தன் மீதான பிடியாணையை தவிர்த்த தில்லாலங்கடி நடந்துள்ளது. இலங்கைக்கு பயணம் செய்ய விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்த போதிலும் பின்னர் மருத்துவர் விமான பயணம் செய்யக்கூடாது என சொல்லியதால் இந்த அனுமதி சீட்டுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டதாகவும் பெசிலின் சட்டவாளர் தரப்பு அடித்துவிட்டது. கடந்த மே மாதத்தில் இடம்பெற்ற வழக்கில் பெசில் கதிரையொன்றிலிருந்து கீழே விழுந்ததால் அவரது கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட போதிலும் பெசிலின் எக்ஸ்ரே படங்கள் உட்பட மருத்துவ அறிக்கைகளில் எலும்பு முறிவுகள் எதுவும் இல்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை ஒழிக்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி தமிழ் முஸ்லிம் கட்சிகளை அவசரமாக சந்தித்துள்ளார். நேற்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடாத்த ஜனாதிபதி அனுர எம்மை அழைத்து எமது ஒத்துழைப்பை கோரினார். எனது பதிலுரையில் நான் கூறியதாவது, இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம். நாட்டை நினைத்து இனமத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சமாந்தரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளின் சமத்துவம் இருக்க வேண்டும். மேலும் இலங்கை தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக கலாசார ஊர்வலம் நடாத்துங்கள். அதோடு இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையர் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் என்னுடன் பழனி திகாம்பரம் எம்பியும் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களும் கலந்து கொண்டனர் என அவர் மேலும் கூறியுள்ளார். நுகேகொடையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டமானது அலிபாபாவும் 40 திருடர்களும் பங்கேற்ற கூட்டமாகும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணி தொடர்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க சிலர் பகல் கனவு கண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிலர் பகல் கனவு காண்பதால் தான் டிசம்பர் ஜனாதிபதி போன்ற கதைகள் பரப்பப்பட்டு வருகின்றன. நாட்டின் பழைய அரசியல் கலாச்சாரம் நுகேகொடை பேரணியில் வெளியிடப்பட்டது. தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் வடிவேலுவை போல தற்பொழுது எதிர்க்கட்சி மாறிவிட்டது. திருடர்களின் இளவரசரே நாமல் ராஜபக்சே எனவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது தந்தையை நினைவு கூறி நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது மனந்திறந்து உரையாற்றி கண்ணீர் விட்டுள்ளார். நேற்று வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது அவர் இதனை உரையாற்றியுள்ளார். சுகாதார அமைச்சு தொடர்பில் தனது உரையை நிகழ்த்தி வந்த அவர் உரையின் இடையே கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இதன்போது உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி, யுத்த காலத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தனது தந்தை காணாமல் போனார். அவர் 2009ஆம் ஆண்டு வரையில் விடுதலை புலிகளுக்காக பணியாற்றியவர். இலங்கை முழுவதும் தனது தந்தையை தேடி அலைந்து விட்டேன். அவர் உயிர்
உயிரோடு இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. எனது தந்தை உங்களுக்கு புலியாக தெரிந்தாலும் அவர் எனக்கு தந்தை தானே. எனது தந்தை எங்கே என நான் தெரிந்து கொள்ள வேண்டாம். எனது தந்தையினால் தான் நான் என்று இவ்வாறு சிங்களம் பேசுகின்றேன். எனது தந்தை நன்றாக சிங்களம் பேச தெரிந்தவர். அவர் சிங்கள மக்களை மிகவும் நேசித்தொருவர். எனக்குள் மிகப்பெரிய வேதனை உள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் நடந்த அசம்பாவிதம் தொடர்பாக நான் முன்னின்றேன். அதற்காக என்னை சிறையில் அடைத்தனர். அவ்வாறான விடயங்களால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாகவே நான் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டியிட்டேன். நான் இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து சென்று விடுவேன். இந்த நாட்டில் இருக்கக்கூட விரும்பவில்லை. நான் வீதி விதிமுறைகளை மீறியதாக என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். திருகோணமலையில் பௌத்த பிக்கு ஒருவர் காவல்துறையினரை கன்னத்தில் அறைந்துள்ளார். அது தொடர்பில் இதுவரையில் எவ்வித சட்ட நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் 25வது மற்றும் 35வது சந்தக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்கிஸ் போதரகப நேற்று அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்து சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தக நபர்களின் வாக்குமூலங்கள் விசாரணைக்கு தேவை என்று கூறிய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 5 சந்தக நபர்கள் பூசா சிறைச்சாலையில் இருந்து ஸ்கைப் மூலம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். 15வது சந்தக நபரான இஷாரா செவ்வந்தி தப்பி செல்ல உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் 3 ஆண் மற்றும் 2 பெண் சந்தக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் திறந்த நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் முக்கிய சந்தக நபர்கள் 9 பேர் 28 முதல் 26 வரையிலான சந்தக நபர்களாக பெயரிடப்படுவார்கள் என்று கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. பெயரிடப்பட்ட 9 பேரில் 4 பேர் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியோரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். பெயரிடப்பட்ட மற்ற 4 சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். சூடானில் 23 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சூடான் மத்திய கோர்டோபான் பகுதியில் இவ்வாறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஒரு மாதத்துக்குள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கோர்டோபான் பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 23 குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை தொடர்பான பாதிப்புகளால் உயிரிழந்தனர். இந்த பகுதியில் ராணுவத்துக்கும் RSF துணை ராணுவ படைக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகின்றது. இதனால் மனிதாபிமான நிலைமை மோசமடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா, மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.